உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் டிஎம்கே அவங்களுடைய கட்சியுடைய அட்வொகேட் வில்சன் அவர்கள் பேசும்பொழுது பல கேள்விகளை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வாதங்களும் பிரதிவாதங்களும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. விஜய் அவர்கள் எங்கேயுமே இன்வெஸ்டிகேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லல. விஜய் அவர்கள் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து அவரா கிளம்பல, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அட்வைஸ் பண்ணி விஜய் அங்க இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. விஜயும் கிளம்பி மெட்ராஸ் வந்துடுறாரு. சப்சிக்வெண்டா விஜய் அவர்கள் இது வரைக்கும் சைலண்டா இருக்கிறது காரணம், மேட்டர் கோர்ட்ல இருக்கும் பொழுதும் மேட்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் பொழுதும் அதை டீரைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய நோக்கம். அதனாலதான் அவர் சைலண்டா இருந்துட்டு இருக்காரு. ஆஸ் அகெயின்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க இஷ்யூ நடந்த உடனே பிரஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி எல்சிடி டிவி போட்டு இது இங்க நடந்தது, இது அங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் ரெஸ்பெக்ட் பண்ணி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை ரெஸ்பெக்ட் பண்ணி